எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரியில் முக்கியமாக இப்போ பார்க்க போகிறது 3 மார்க் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓம்ஸ் லாவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இசிடியில் 3 மார்க் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னா ஓம்ஸ் லான்னு சொல்கிறோம். ஓம்ஸ் லானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது, வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது ஒரு கண்டக்டரில் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது அந்த கண்டக்டரில் செல்லக்கூடிய கரண்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஓம்ஸ் லா. இங்க பாருங்க, V ப்ரொபோர்ஷனல் லைன் இருக்கா? V ப்ரொபோர்ஷனல் லைன் என்ன அர்த்தம்னா வோல்டேஜுக்கு நேர் விகிதத்தில் கரண்ட் இருக்கும். அப்போ வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்திட்டே போனோம்னா கரண்ட் அதிகமாகும். I = V/R. இதுதான் வந்து ஓம்ஸ் லாவுடைய ஃபார்முலா. பாருங்களேன், இதுதான் ஒரு கண்டக்டர். நல்லா கவனிங்க, இது ஒரு கண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா மாறாத வெப்பநிலை. என்னது? மாறாத வெப்பநிலை. இது நல்லா கவனிங்க, இதுதான் வந்து ஒரு கண்டக்டர். ஒரு கண்டக்டர்ல மாறாத வெப்பநிலையில இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்துல எது இருக்கும்னா கரண்ட் இருக்கும். நல்லா கவனிங்க, ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டர் வந்து மாறாத வெப்பநிலையில இருக்கு. மாறாத வெப்பநிலையில ஒரு கண்டக்டர் வழியாக செல்லக்கூடிய இந்த கரண்ட் ஆனது இந்த கரண்டினுடைய இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதுதான் வந்து V ப்ரொபோர்ஷனல் டு I சொல்றோம். புரியுங்களா? திரும்பி ஒரு முறை சொல்ல பாருங்க. ஒரு கண்டக்டர் இருக்கு. இந்த கண்டக்டர் எப்படி இருக்குன்னா மாறாத வெப்பநிலையில் இருக்கு. வெப்பநிலை வந்து மாறாத வெப்பநிலையில் இந்த கடத்திக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போ கரண்ட்டை கொடுக்கும்போது அந்த கரண்ட் எப்படி இருக்கும்னா இந்த கண்டக்டருடைய இந்த முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்தம்னா வோல்டேஜ், அதுக்கு எப்படி இருக்குன்னா நேர் விகிதத்தில் இருக்கும். I = V/R. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு 3 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட்டை போட்டு எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக மைண்டில் நிற்கும். கண்டிப்பாக இந்த 3 மார்க் வந்து இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4 முறை கேட்டிங்கன்னா ஈஸியாக என்ன வந்துடும், அழகாக வந்துடும். முக்கியமான கொஸ்டின். சப்போஸ் உங்களுக்கு புரியல, இது தெரியலன்னா V ப்ரொபோர்ஷனல் I = V/R இதை மட்டும் எழுதாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இது ஒன்றுமே இல்லை, இது மாதிரி ஒரு டயக்ராம் தான். இது சிம்பிளாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஆல் தி பெஸ்ட்.